நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். கரூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் திருச்சி மத்திய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு ஏதேனும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது கடந்த மாதம் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு பயணம் நடைபெற்றது. இதில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில அந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலில் இருந்தனர். இந்த வழக்கானது கரூர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில நேற்றுடன் அந்த நீதிமன்ற காவலானது நேற்று முன்தினம் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு நாள் நீட்டிப்பு செய்து நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர் அந்த இருவரும். அப்போது தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மதியழகன் சார்பாகவும் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் வாதிட்டார். தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிஐ சென்ற பிறகு எஸ்ஐடி காவலை மீண்டும் நீதிமன்ற காவல் கேட்கக்கூடாது என தொடர்ந்து வாதிட்ட நிலையில சிபிஐ இதற்காக அவருக்கு விசாரணைக்கு காவல் வேண்டும் என்று சொன்னால் அப்போது நீடிக்கலாம் என்று அந்த அவர்கள் தரப்பு வாதத்தை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நீதிமன்ற காவலை நீட்டிக்க முடியாது என உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோரை நேற்று நீதிமன்றத்தில் இருந்து திருச்சி மத்திய சிறைக்கு மீண்டும் அழைத்து வந்தனர். இங்கு இந்த சிறையினுடைய நடவடிக்கைகள், அதாவது சிறையினுடைய அந்த விடுவிப்பதற்கான அந்த நடைமுறை அனைத்தையும் இன்றைய தினம் இன்று காலை நடைமுறை செய்யப்பட்டு அவர்களுக்கு சாட்சியங்களாக 2 to 4 பேர் வரை அவர்கள் நீதிமன்ற அந்த சிறைக்குள் சென்று அவர் கையெழுத்திட்ட பிறகு தற்போது மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் சற்று நேரத்துக்கு முன்பாக திருச்சி மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தனர். அவரை இங்க இருந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பல்வேறு மாவட்டங்களில் வந்த நிர்வாகிகள் அவரை வரவேற்று நேரடியாக தற்போது சாலை மார்க்கமாக கரூர் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில தற்போது அவருக்கு நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அவர் மீண்டும் அந்த வழக்கின் விசாரணைக்காக எப்போது அழைத்தாலும் வர வேண்டும். அதே போன்று சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் காரணமாக தற்போது அவர் அந்த நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்யாமல் அவரை தற்போது நீதிமன்றம் விடுவித்த நிலையில திருச்சி மத்திய சிறையில் இருந்து மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் தற்போது வெளியே வந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.